ஏற்கனவே வந்து நான் ஆம்ஸ்டர் வச்சுருந்தேன். ஸோ உங்களில் பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாதி பேரில் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். 2017 வச்சுருந்தேன். அப்போ என்கிட்ட சேனலுமே இருந்துச்சு. சேனல்லையுமே வந்து அதோட அப்டேட்லாம் போட்டுட்டு இருந்தேன். டுவாஃப் தான் அப்பயும் வச்சுருந்தேன். ஸோ இப்போயும் வந்து டுவாஃப் ஆம்ஸ்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட புது ஆம்ஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரோடன்பெட்டில் வந்து என்கிட்ட இப்போ 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து ஜெர்பில், இன்னொன்று வந்து டுவாஃப். ரெண்டுத்துக்கும் நான் கம்பேரிசனுமே வந்து சின்னதாக நம்ம பார்ப்போம். ஸோ வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ யுவராஜ் ப்ரோ நம்ம வந்து ஓசூரில் வந்து ஒரு ரோடன் பெட் ஷாப்பை வந்து கவர் பண்ணியிருப்போம். ஷாப்புன்னு சொல்ல முடியாது, வீட்லேயே ஒரு ஃபார்ம். ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்திருப்போம். அங்கே போனப்போ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருச்சு. அப்பயே கேட்டேன். ஸோ அவர்கிட்ட இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சென்னை வந்திருந்தார். அவர் வந்து இருந்தப்போ நமக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பைடு ப்ரைஸ் அதிகம் அப்படின்னு சொன்னார். ஸோ நமக்கு வந்து பைடு விலை அதிகம் அப்படின்னு சொல்லிலாம் நான் வாங்கலை. எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருச்சு. பைட்லேயே வந்து இன்னும் கலர்லாம் இருந்துச்சு. அதில் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி தான் இந்த பேர் எடுத்தேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுத்துக்கு வந்து நல்லா பிளாக் அதிகமாக இருக்கும், அது வந்து ஃபீமேலு. இன்னொன்றுக்கு வந்து பிளாக் கொஞ்சம் டாட்டடாக மேலே வந்து இருக்கும், அது வந்து மேல். ஸோ அந்த மேல் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவர்கிட்ட வந்து அந்த மேலுக்காக தான் இது பர்ச்சேஸே பண்ணது, இது பேரா. ஸோ ஒன்று வந்து இந்த கலரில் கொடுத்துருங்க, இன்னொன்று எது வேணால் எனக்கு தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அவர் வேணாம் ப்ரீட் பண்ணால் கலர் கண்ணா பின்னான்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவரே வந்து சேம் கலரே எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ வந்து நான் சிரியன் தான் வாங்கினேன். ஒரு மேல் மட்டும் வாங்கியிருந்தேன். மேலா ஃபீமேலான்னு தெரியல, ஒரு சிங்கிள் மட்டும் வாங்கியிருந்தேன். அப்போ 2 வாங்குறதுக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது. ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப சின்ன பையன், சேனலில் அப்போ கிடையாது. பெரம்பூர் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே இறந்துருச்சு. அப்போ எனக்கு எப்படி பார்த்துக்கணும்லாம் தெரியாது, என்ன பண்ணேன்னு தெரியல, இறந்துருச்சு. அதுக்கப்புறம் டுவாஃப் வந்து பேரா வாங்கியிருந்தேன். ஒன்று தனியாக எங்கேயோ வாங்கினேன், இன்னொன்று வந்து கோழி மார்க்கெட்டில் போய் வாங்கியிருந்தேன். அதுங்களுமே ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து இறந்துருச்சு. 1 இயர் கிட்ட தான் இறந்துருக்கோங்க அதுங்க. ஸோ வாங்கி 1 இயரில் வந்து அதுங்க இறந்துருச்சுங்க. ஸோ லைஃப் டைம் ரொம்ப கம்மி. டுவாஃப் ஹாம்ஸ்டராக இருந்தாலும் சரி, சிரியனாக இருந்தாலும் சரி. ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம அதுங்களை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ டக்குன்னு எதனா ஆச்சு அப்படின்னா இறந்து போய்டுங்க. ஸோ எனக்கு இந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற மாதிரி வந்து இதிலலாம் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ நல்லா அதுங்களை பார்த்துக்கணும். அதனால் இனி வாங்க மாட்டேன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இதுங்களை வாங்கியிருக்கேன். ஸோ ஜெர்பிலுமே வந்து 1 இயருக்கு மேலே வந்து நான் இப்போ வச்சிட்ருக்கேன். ஸோ அதில் ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ரோடன் தான். ஜெர்பில் நல்லா ஹார்டியாக இருக்கும். இது ஹார்டி கிடையாது, பட் மெயின்டெனன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஃபீடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜெர்பிலுக்கு போடுறதா இதுக்குமே வந்து போட்டுட்ருக்கேன். கார்ன் போடுறேன், சன்ஃப்ளவர் சீடு போடுறேன், ஆம்ஸ்டர் ஃபுட்டு ஒன்று வந்து டையோடது இருக்குது, அது வந்து வாங்கி போட்டுட்ருக்கேன். அப்புறம் பீன்ஸ் கேரட் போடுறேன். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ஜெர்பிலுக்கு நான் போடுறது தான். அப்படியே இதுங்களுக்கு வந்து கொஞ்சமாக போட்டுடுறேன், அவ்வளோதான். ஜெர்பில் அளவுக்கு இதுங்க சாப்பிட மாட்டுது, கம்மியாக தான் சாப்பிடுது. ஸோ ஜெர்பிலுக்கு போடுறதுலே கொஞ்சம் எடுத்து போட்டுடுறேன், அவ்வளோதான். ஸோ இதுங்களை வந்து வந்த அன்னைக்கு மட்டும்தான் இதுக்கு மேலே நான் கை வச்சேன். அதுக்கப்புறம் வந்து கையே வைக்க முடியலை, பயங்கரமாக கடிக்குது. கண்ணா பின்னான்னு நிறைய தடவை வந்து கடி வாங்கிட்டேன். ரத்தம்லாம் எதுவும் வரலை, சும்மா லைட்டாக கடிக்குதுங்க, அவ்வளோதான். ஒன்றுமே பெயின் எதுவுமே கிடையாது. சும்மா நம்ம கையை வந்து கிள்ளி விட்ற மாதிரி தான் இருக்குங்க. நல்லா கடிக்குது. ஸோ இதுங்களை வந்து டேம் பண்ண முடியாது. இதுங்க எதாவது குட்டி போட்டுச்சு அப்படின்னா தான் எடுத்து டேம் பண்ணணும். நான் டேம் பண்ண ட்ரை பண்ணுறேன், பயங்கரமாக கடிக்குது. இதுக்கு மேலே எப்படியும் நான் கை வைக்க மாட்டேன் இதுக்கு மேலே. ஸோ அதனால் இதோட குட்டிங்களை தான் நான் டேம் பண்ணி வளர்க்கணும். இது ஆல்ரெடி வந்து ஒரு 2 மந்த் ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆம்ஸ்டர் வந்து ஒரு 3 மந்த் பிஃபோராகவே ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இந்த லைஃப் ஸ்பேனே வந்து ஒரு 2லேருந்து 3 வருஷம் தான் இருக்கும். அதனால் ப்ரீடிங் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். இப்போ ஜெர்பில்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்குறப்ப 2 மாத குட்டியாக தான் வாங்கினேன். எனக்கு 7 மாதம் என் கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ரீட் ஆச்சு. கிட்டத்தட்ட 9 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் ஜெர்பில் ப்ரீட் ஆச்சு. ஸோ இதுங்க வந்து ஒரு 3 மந்த் அந்த ஏஜ் தொடுறப்பே வந்து ப்ரீட் ஆகிடும். ஸோ ஜெர்பிலோட குயிக் ப்ரீடிங் இருக்கும் அதில். அண்டு இது வந்து ரொம்ப சின்னது. எவ்வளோ சின்னதுன்னா ஜெர்பிலில் பாதி கூட இதுங்க இருக்காது, அவ்வளோ சின்னது. ஒரு 2.5-3 இன்ச்சு தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து 3 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ இதுங்க குட்டி போடுறதுனா இன்னும் எப்படியும் சின்னதாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் குட்டி போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜெர்பில் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுங்க வந்ததுலேருந்து எனக்கு ஜெர்பில் பார்க்குறப்ப எலி மாதிரி தான் தெரியுது. இவ்வளோ நாள் வந்து ஜெர்பில் பார்த்தா எனக்கு எலி மாதிரியே தோணாது. கொஞ்சம் எலிக்கிட்டேருந்து லுக் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ஜெர்பிலுக்கு. எலினா மைஸ் சொல்கிறேன், வளர்க்குற மைஸு. ஸோ அதுக்கும் ஜெர்பிலுக்கும் லுக் வைஸ் நிறைய வித்தியாசம். இவ்வளோ நாள் எனக்கு அது பார்க்குறதுக்கு எலி அப்படின்ற ஃபீலே வந்ததில்லை. பட் ஹாம்ஸ்டர் வந்ததுலேருந்து அதை பார்த்தா எலி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஹாம்ஸ்டரோட பாடி ஷேப் எல்லாமே டோட்டலாக வேறு. பயங்கர க்யூட்னஸ்ஸு, ரொம்ப வந்து அழகாக இருக்குது ஜெர்பில் கூட கம்பேர் பண்ணுறப்ப. நல்லா வந்து சாப்பிட்றப்பலாம் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக உருண்டையாக வந்து ஆகிடுதுங்க. நல்லா கொழுன்னு இருக்குங்க, பார்க்க நல்லா இருக்குது. கொழுன்னு இருக்கிறது அதோட ஃபேட்டாக இல்லை அதோட முடியான்னு தெரியல, பட் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. ஹாம்ஸ்டர் இந்த அளவுக்கு அழகு அப்படின்றது எனக்கு தெரியலை. முன்னையும் வளர்த்தேன்,
அதுங்களை இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கேஜுமே நான் வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேஜ் இருக்குது ஹாம்ஸ்டருக்கு. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டேன்னா ஜஸ்ட்டு நான் பூமியை மட்டும் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்க க்ளீன் பண்ணிக்கலாம். பட் கேஜில் வச்சேன்னா அதை கலட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு தொல்லை பிடிச்ச வேலை. அதனால் இந்த பாக்ஸில் தான் நான் இப்போதைக்கு போட போகிறேன். டேங்க்குமே ஒன்று வச்சுருக்கேன். வேணுன்னா அதில் கூட நான் மூவ் பண்ணிப்பேன். டேங்க் ஒரு 2 டேங்க் காலியாக இருக்கேன்ட்ட. ஸோ அதனால் மூவ் பண்ணிக்கலாம். இதுங்க சின்னதாக இருக்குங்க. ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படுற மாதிரி தெரியலை. என்னோடய ஜெர்பிலுக்கு வந்து நான் 2 அடி டேங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கு அந்தளவுக்கு தேவைப்படுற மாதிரி தெரியலை. ஸோ வாங்கினப்போ ஜெர்பிலும் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பத்தலைன்னு தோணுச்சு, பெரிய டேங்குக்கு மாற்றினேன். ஸோ இதுங்களும் அந்த மாதிரி பத்தலைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் டேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுப்பேன். இப்போதைக்கு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஜெர்பில் கூட கம்பேர் பண்ணுறப்ப இதுங்க க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அதோட ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. பட்டு ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்றப்ப ஜெர்பில் இது வரைக்கும் எனக்கு கடிச்சதே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வாங்கினப்ப லைட்டாக கடிச்சிருக்கு, அக்ரெசிவாக கிடையாது. ஒரு ஃபுட்டாக கடிக்கிற மாதிரி லைட்டாக வந்து கடிச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் டேம் பண்ணி ஜெர்பில் என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கடிக்காது. இதுங்க கண்ணா பின்னான்னு வந்து கையை கடிக்குது, பயங்கரமாக கடிக்குதுங்க. நிறைய கடி வாங்கிட்டேன். வாங்கி ஒரு 3 நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நிறைய கடி வாங்கிட்டேன். இன்னும் எவ்வளோ வாங்க போகிறேன்னு தெரியலை. பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. பரவாயில்ல, அந்தளவுக்கு ஹார்டாக இல்லை. ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நேரத்துக்கு என் கையெல்லாம் காயமாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பேன். டேம் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை இருக்காது. எனக்கு தெரியலை, டுவாஃப் வந்து கடிக்கும்னு ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டேம் பண்ண முடியுமா அப்படின்றத எனக்கு ஐடியா இல்லை. குட்டிங்க வரட்டும், குட்டிலேருந்தே அதுங்களை டேம் பண்ணி ட்ரெயின் பண்ணி பார்ப்போம் கடிக்குதா இல்லையான்னு. எதாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் சொல்லிடுறேன். பானை உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வந்து வைக்கோல் நான் போட்டு வச்சுருக்கேன். ஜெர்பில் வந்து வைக்கோல் போட்டோம் அப்படின்னா அதை வச்சு சூப்பராக வந்து ஒரு கூடு கட்டிடும் அந்த பானைக்குள்ளேயே. இதுங்க அந்த மாதிரி பண்ணலை. பட் இதுங்க வந்து நிப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்குது. நல்லா அந்த வைக்கோலை வந்து கடிச்சிக்கிட்டே இருக்குங்க. நல்லா வைக்கோல்குள்ளே பூந்தும் வந்து தூங்க பார்க்குதுங்க. ஸோ அதனால் வைக்கோல் அப்படியே இருக்கட்டும்னு போட்டு வச்சுருக்கேன். இதுங்க கூடு கட்டலை அப்படின்னாலும். கூடுக்கு வந்து பேப்பர் போட்டு தான் வந்து ஓசோலார் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம பேப்பர் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இது எப்படி கட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூனையுமே இருக்குது. நாங்கள் வளர்க்கல, எதிர் வீட்டில் வந்து வளர்க்குறாங்க. வர்றப்பெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பால் வைப்பாங்க. ஸோ அதனால் இங்கே பாதி நேரம் இங்கே தான் இருக்கும். பாலுக்காக வருதா இல்லை எலி மீனுக்காக வருதானே தெரியலை. அதுக்கு தேவையான மீனுமே இங்கே இருக்குது, எலிங்களுமே வந்து இருக்குது. இது வரைக்கும் எதையுமே வந்து அதை டேமேஜ் பண்ணலை. எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ட்ரை பண்ணோம். பட்டு இது வரைக்கும் எதுவுமே ஆனதில்லை. மீனெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எலி வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் டேங்க்லேயும் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ட்ரை பண்ணுது. இது வரைக்கும் எதுவுமே வந்து டேமேஜ் ஆனது கிடையாது. நல்லா வேடிக்கை பார்க்கும். உட்காந்து வந்து எலியை பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். திடீர்னு ஆர்வமாய் டப்பா மேலே ஏறி சுரண்டி ட்ரை பண்ணோம். அப்போ துரத்தி விட்ருவோம். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ரெண்டுத்தில் அந்த மேல் எதுக்கு வந்து பிளாக் கம்மியாக இருக்கோ ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை டுவாஃப்லேயும் சிரியன்லேயும் வேறு கலர் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுவும் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் எப்படின்றத. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.